إن الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. قال الله تعالى في الفرقان الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أيحسب الإنسان أن لن نجمع عظاما بلى قادرين على أن نسوي بنانا. وقال رسولنا وحبيبنا مصطفى صلى الله عليه وسلم إن في الإنسان عظما لا تأكله الأرض أبدا فيه يركب يوم القيامة. قالوا أي عظم هو يا رسول الله؟ قال هو عجب الذنب. صدق مولانا رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் அந்த புகழுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபஅத் தாபிஐன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், இன்னும் அதன் பிறகு வந்திருக்கின்ற வரப்போகின்ற குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீட்டிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, இன்றைய நவீன உலகில் சொல்லப்படக்கூடிய ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால், மருத்துவம், அறிவியல் இவைகளிலிருந்தெல்லாம் சில விஷயங்களை, சில நல்ல கருத்துக்களை குர்ஆன் தனக்குள் வைத்திருக்கிறது, குர்ஆன் பொதிந்து வைத்திருக்கிறது என்பதாக சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்லும் அந்த வாக்கியம் என்பது தவறு. அவைகளிலிருந்து சிலவற்றை குர்ஆன் தனக்குள் வைத்திருக்கவில்லை, மாறாக அல் குர்ஆனின் ஒரு அங்கமாக தான் அவைகள் எல்லாம் திகழ்கின்றது. மனிதனின் சொகுசிற்காகவும் அவனின் கண்களுக்கு பார்ப்பதற்கு மிக அழகாகவும் அழகிய படைப்புகளுடன் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த படைப்புகளின் மூலம் மனிதன் படிப்பினை பெற வேண்டும், தன் வல்லமையை சிந்தித்து பார்த்திட வேண்டும் என்பதற்காக அந்த படைப்புகளின் ஆச்சரியங்கள் எல்லாம் அவனின் அல் குர்ஆனில் மிக அழகான முறையிலே கூறியுள்ளான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இவ்வாறு சொல்கின்றான், அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. மனிதனின் எலும்புகளை அது மக்கி போனதற்கு என்பதாக நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்பதாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றானா. பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா என்றாலும் அவனின் விரலின் நுனியானாலும் அதனை செவ்வையாக்கும் சக்தியுடையவன் நாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு மனிதன் மரணித்து அவன் புதைக்கப்பட்டு அவன் எலும்புகள் எல்லாம் மக்கி போனதற்கும் என்பதாக நாளை மறுமையில் அந்த மனிதன் எப்படி எழுப்பப்படுவான்? அப்படி அவன் எழுப்பப்பட்டாலும் அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் எப்படி இருந்தானோ அதே போன்றே அவன் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவானா என்பதையெல்லாம் மறுமை வாழ்வுக்கு எதிரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மறுமை வாழ்வுக்கு எதிரான வாதங்களாக மக்கத்து குறைஷியர்கள் முன்வைத்தார்கள். தன் ரசூலிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அல் குர்ஆனை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொன்னான். அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா. மனிதன் அவன் இறந்து புதைக்கப்பட்டு அவன் எலும்புகள் எல்லாம் மக்கி போனதற்கு என்பதாக நாளை மறுமையில் அவனை நாம் எழுப்ப மாட்டோம் என்பதாக மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானா. பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா என்றாலும் அவனின் விரலின் நுனியையும் கூட நாம் முன்பிருந்ததை போன்றே ஆக்குவோம் என்பதாக. மரணித்த மனிதன் மட்டுமின்றி அவனின் விரலின் நுனியையும் கூட செவ்வையாக்கும் ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கிறது என்பதை இந்த இறைவசனம் பறைசாற்றுகின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் இன்சானி அல்மன். நிச்சயமாக மனிதனின் உடலில் ஒரு எலும்பு என்பது இருக்கின்றது. லா தஅக்குலுல் அர்து அபதா. மனிதன் இறந்து அவன் புதைக்கப்பட்டு அந்த ஒரு எலும்பை பூமி உட்கொள்ளாது, அது மக்கி போகாது. ஃபீஹி யுரக்கபு யௌமல் கியாமா. அந்த எலும்பிலிருந்து தான் நாளை மறுமையில் அல்லாஹ் மனிதனை எழுப்புவான் என்பதாக சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஐயோ அதுமின் ஹுவ யா ரசூலல்லாஹ். மனித உடலில் அது எந்த எலும்பு என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ அஜ்புத் தனப். பெருமானார் சொன்ன பொழுது அந்த எலும்பு என்பது யாருக்கும் தெரியாத, ஆனால் இன்றைய நவீனம் சொல்லுகிறது அந்த எலும்பிற்கு நவீனம் வைத்திருக்கும் பெயர் காக்சிஸ் டெயில்போன் என்பதாக. அந்த எலும்பிலிருந்து தான் ஒரு விதையிலிருந்து தாவரம் எப்படி முளைக்குமோ அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த எலும்பிலிருந்து நாளை மனிதனை எழுப்புவான். மனிதனை நாம் எப்படி படைப்போம், எப்படி உயிர்த்தெழுப்புவோம் என்பதை மற்றொரு வசனத்தில் உதாரணமாக அல்லாஹ் சொல்கின்றான். அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா.
தன் முகடுகளின் மீது இடிந்து போன ஒரு கிராமத்தின் பக்கம் கடந்து சென்ற ஒரு மனிதரை போன்று என்பதாக நபி ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த ஒரு படிப்பினை அந்த வசனத்தில் உதாரணமாக சொல்லுகின்றான். நபி ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கான ஒரு உணவு குடிபானத்துடன் ஒரு கட்டு சாதத்தை தனக்காக எடுத்துக்கொண்டு ஒரு கழுதையின் மீது பிரயாணம் செய்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஊரை பார்ப்பார்கள். அந்த ஊர் என்பது மிகவும் அழிந்து போன ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர்களின் மனதில் ஒரு எண்ணம் வரும், இப்படியாக அழிந்திருக்கும் இந்த ஊரின் மக்களை கூட நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படி எழுப்புவான் என்பதாக தெரியவில்லை என்பதாக சந்தேகம் வந்த பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு படிப்பினை கற்றுக் கொடுத்தான். அவர்களை 100 ஆண்டுகள் மரணிக்க செய்துவிட்டு சும்ம பாத்தஹு பிறகு எழுப்பி அவரிடத்திலே கேட்டான், கம் லபிஸ்த, நீங்கள் எத்தனை ஆண்டுகள் உறங்கினீர்கள் என்பதாக. நபி ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், நான் ஒரு நாள் அல்லது ஒரு அரை நாள் உறங்கி இருப்பேன் யா அல்லாஹ். சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், பல் லபிஸ்த மிஅத ஆம், நீங்கள் 100 ஆண்டுகள் உறங்கினீர்கள். நீங்கள் கொண்டு வந்தீர்கள் அல்லவா, உங்களின் குணவின் பக்கமும் குடிபானத்தின் பக்கமும் பாருங்கள். வந்துரு இலா துஆமிக வ ஷராபிக லம் யதசன்னா, 100 ஆண்டுகள் கழித்தும் அது வீணாகவில்லை என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு படிப்பினை கற்றுத் தருகின்றான். வந்துரு இலா ஹிமாரிக், உங்களின் கழுதையின் பக்கம் பாருங்கள். 100 ஆண்டுகள் கழித்ததனால் இறந்து மக்கி போய் கிடக்கும் அந்த கழுதையின் பக்கம் பாருங்கள். கைஃபனுன் ஷஹால் இவாம, அந்த கழுதையின் எலும்புகளை நாம் எப்படி ஒன்று சேர்க்கிறோம் என்பதாக. சும்மனக்க சூஹால் அஹ்மா, அதற்கு மேலாக நாம் சதைகளை போர்த்துகிறோம் என்பதாக சொல்லிவிட்டு இன்னும் சொன்னான், ஒலினஜாலக ஆயத்தல் லின்னாஸ், இந்த விஷயத்தை உமக்கு நாம் கற்றுக் கொடுத்த இந்த படிப்பினையை உம்மை நான் மக்களுக்கு அத்தாட்சியாக ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்களின்
குர்ஆன் சுன்னா என்ற பெயரில் சவுதியினுடைய 8வது மருத்துவ மாநாடு என்பது நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட டாக்டர் தஜாசன் குறிப்பிட்ட இந்த இறைவசனத்தின் அறிவியல் உண்மைகளை அனைவருக்கும் உண்பதாக சொல்லிவிட்டு இஸ்லாத்தின் ஏகத்துவ கோட்பாட்டை ஏற்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவர் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் திருத்தூதராக இருக்கிறார் என்பதாக சொல்லிவிட்டு இஸ்லாத்தை தழுவினார். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனின் அறிவியல் சிந்தனை என்பது அவனின் ஹிதாயத்திற்கு காரணமாகும். ஆக எல்லாம் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸின் அறிவியல் உண்மைகளை நன்முறையிலே விளங்கி அமல் செய்து முஸ்லிம் சமூகம்